பாத்துருக்கீங்களா? இந்த சீசன் பாக்குறீங்களா பிக் பாஸ்ல? பாக்குறவங்க கை தூக்குங்க பாப்போம். யார் பிடிக்கும்? யார் ஓட்டுல வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? கானா வினோத் தானே வெளியில போயிட்டாரு. அரோரான்னு சொல்றீங்க அவங்க. அரோரா? ஓ சரி. அரோரா தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே. அம்மாச்சில போய் காலையில தோசை சாப்பிட்டேன், பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடம். வணக்கம் உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி மூட்டத்துடன் காணப்படக்கூடிய கிளிநொச்சியில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ் பாடகர்கள்லாம் கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு டிக்கெட் ஷோவுக்காக வந்திருக்கிறாங்க. ஓகே, அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். எப்படி மக்கள் இருக்கிறாங்க, இந்த டிக்கெட் ஷோவுக்கு மக்கள் திரண்டு வந்திருக்கிறாங்களான்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது கனகபுரம் ரோட்டில். ஓகே, இப்போ நாங்கள் பசுமை பூங்காவுக்கு வந்துட்டோம். முன்னுக்கே போலீஸார் பாதுகாப்பில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்வு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் வெளியில் தான் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமை பூங்காவுக்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வெளியே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறதாக அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பலூன் வியாபாரிலாம் நிற்கிறேன். ஓகே, உங்களுக்கு எப்படி க்ரௌட் இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்ப்போம். தமிழ் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு உள்ளே போக போகிறோம். இவ்வளோ பேரும் உள்ளே இருக்கிறாங்களாம், போய் பார்ப்போம். எதில் போகணும் இல்லையா? செக் பண்ணி அனுப்புகிறாங்க உள்ள. அவ்வளோ பெரிய பசுமை பூங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டான்ஸ் ஓட சோங்க பாப்பமா. சத்தம் பத்தல. ஓகே. சரி, நம்ம பாடி முடிச்சிட்டு பேசுவோம். சரிதானே? கொஞ்சம் நீரு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த தெய்வம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கடவுள்
போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்ஷிதா. பலத்த கைத்தறி. லெட்ஸ் வெல்கம் ரிக்ஷிதா ஆன் டு தி ஸ்டேஜ். பாட்டு பாடிதான் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆனாங்க இல்ல ரிக்ஷிதா? இந்த பாட்டு பாடிதானே ட்ரெண்ட் ஆனீங்க பயங்கரமா. அதுலயே தெரிஞ்சிருக்கு என்ன பாட்டு பாட போறாங்க. சோ எஸ், அந்த பாட்டு தானே? அந்த பாட்டு தான். அந்த பாட்டு தான் பாடுறாங்க அவங்க. அவர்களே. சிங்கர்ஸ் அப்புறம் நம்ம பிக் பாஸ் ராணாலாம் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தர்ஷனுக்கும் சேர்ந்து எல்லாரும் சத்தமா ரோ போடுவோமா? பத்தல. நான் வந்து ரொம்ப பெருமையா சொன்னேன், நம்ம இடத்துக்கு வாங்க, நம்ம கிளிநொச்சி மண்ணுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தர்ஷுவெல்லாம் எவ்வளவு சொல்லி இருக்கிறேன். அதால தர்ஷுக்கு ஒரே இதா இருந்துச்சு, என்ன எப்படி இருக்கும் அந்த வாய்ஸ் எல்லாம் அப்படின்னு. அப்படிதானே நம்ம கிளிநொச்சியில ஃபேமஸான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்ல, சாப்பிடுற இடம்லாம் எனக்கு தெரியும். அம்மாச்சியில போய் காலையில தோசை சாப்பிட்டேன், பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடம்லாம் நான் பார்த்து வச்சேன். அம்மாச்சி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளேஸ் தானே? ஆமால. சரி, கிளிநொச்சியிலே நமக்கு பிடிச்ச ஹோட்டல்னா ஏதான்னு சொல்லுவீங்க? சத்தம் பத்தல. சரி, எங்களுக்கு கேட்கல, அதனால நாங்க எங்கட தர்ஷுக்கு வந்து அம்மாச்சி தான் பிடிச்சிருக்கு. சரி, நாம அடுத்தடுத்து ஷோவை வந்து கொண்டு போகணும். அதால தர்ஷு நெக்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடலாம்? காண கருங்கூயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. ஆனா உன்ன நம்மடைய கண்மயக்கும் பாட்டு சொல்லி பார்த்து கொண்டு வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான சிங்கர். ஸோ லைக் சமூக வலைதளங்கள்லாம் அவரோட பாட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார் ரெடியா இருக்கீங்களா? இவ்வளோ ஹம்பலா இருக்கு, இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுட்டு டயர்ட் ஆயிட்டு அழகா தெரியல, வாழைக்கு அதுவுமே அழகா தெரியல. உன்னை போல அழகுதான் ஒன்றுமில்லை உலகில, ஒட்டு
ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீ முசில சாமி ஒத்த வரவை நீராடு எனக்கு ராசா இங்கு வாழ்ந்து காக்க வேணும் இந்த பூவியில் ரொம்ப பேசா அழகா தெரியல ஆணைக்கு அதுவுமே அழகா தெரியல. அடுத்த பாடல் உண்டு. ஆயா வெயிட்டிங். சார் நாங்க தான் சார் உங்களுக்காக வெயிட் பண்றோம், கொஞ்சம் வாங்க சார் வெளியே. என் நெஞ்சில் குடியிருக்கும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, அது பாடுவீங்களா? வாங்க வணக்கங்கண்ணா மை சாங்கண்ணா கேளுங்கண்ணா நான் பொல்லறல்லண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா வேற தேடி போவேன் நீ வேணு போடண்ணா தேவதாசாவ அவளை டாட்டா சொல்வா பின்னால போவாத. போக மாட்டீங்க, சூப்பர். இதுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல உங்களை கொண்டு போய் விட போகுது, பாத்துக்கோங்க. பொறுமை சொல்லுங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும் கிளிநொச்சி வாழ் மக்களே, என் நண்பா நண்பி சின்ன குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? குட்டி ஸ்டோரி டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, அவங்க கேட்பாங்க ராஜ்குமார் தலைவா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, இங்க விஜய் சாருக்கு படம் பாப்பாங்களா? பாப்பாங்களா? என்ன புரியல எங்களுக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க? நம்ம தளபதி ஃபேன்ஸ் கத்துங்க, சத்தம் போடுங்க. கேட்கல சத்தமா. நீங்க அந்த குட்டி ஸ்டோரிய சொல்லுங்க. சிறப்பு. பேஸ் வாய்ஸ்ல பேசுங்க. ஓகே, சொல்லுங்க. அது வந்து விஜய் சாரோட படத்துல இருக்கு. எல்லா புகழும் ஒருவனுக்கு நீ நதி போல ஓடிக்கொண்டீரு, அந்த நதி போல ஓடிக்கொண்டீரு. இது ரகுமான் சார் பாடின பாட்டு, ஆனா விஜய் சார் பாடி கேட்கிறப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நன்றி. கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட லைஃப்பும் அந்த நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி அதனோட ஓன் பாதையில இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்கள் தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேறொரு இடத்துல சில பேர், நம்மள பிடிக்காத சில பேர் கல் எறிஞ்சு விளையாடுவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். அது நதி மாதிரி தாங்க நம்மளை வாழ்க்கையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்பவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. த moral ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம வேலை நம்ம கடமை அந்த மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, மாஸ்டர் படத்துல ஒரு மாசான ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவோமா? பாக்குறீங்களா? சூப்பர். இத பாரு, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று சொல்றேன். என்னைக்கு அந்த ரெண்டு பசங்களையும் கொண்டு தொங்க விட்டீங்களா, அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் என்னை கொண்டுட்டு தான் பண்ணணும்னு. ஆனாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. அது என்னடா சொன்னாவன், என்னை பிடிச்சவன்லாம் கொல்ல போறானா? என்னை பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்ச தொட சொல்ற பாப்பா. இப்படி சத்தம்
ஒண்ணு பாருங்க ராஜ்குமார். அடுத்து 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 என்ன படம் வரப்போகுது? அடுத்து வாரிசு. வாரிசு. Okay. வாரிசு பாத்தீங்களா? கேக்குதா? அது என்ன சொன்னீங்க? அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். மாமே அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் ட்ரிப்புள்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். இது எப்படி இருக்கு? அடுத்து நம்ம கத்தி படம். கத்தி படம் கத்தி விடுங்கப்பா. அவர்தான் கத்தி கத்திட்டாருல, கொஞ்சம் கத்திருங்க கொஞ்சம். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வரும் நமக்கு. அத விவசாயம் பண்ணும்போது ஞாபகம் எனக்கு அது வந்திருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டி கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க, பாலத்துக்குள்ள துணி தைக்கிறான், சாக்கடா இருக்கும். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு விவசாயி தற்கொலை பண்றான். அவன் குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்க பரம்பரையா அவங்களுக்காக சாப்பாடு போறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. விவசாயத்தை விட்டுறாதீங்க. அடுத்து விஜய் சாரோட சின்ன சின்ன அட்வைஸ், மேடை ஸ்பீச் கேட்கலாமா? நாம செம்மையா வாழ்றதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பெரிய தண்டனை. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்ய ஒருத்தரை நேசிக்க தெரியாது. என் மூஞ்சி அதை காட்டி கொடுத்துரும் இல்ல. நமக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம 2 அடி முன்னால இருக்கிறோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும். என்ன நண்பா, பாட்டுக்கு போயிடலாமா? நான் ரெடி தான், போயிடலாமா? அவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. நீங்க அவங்க கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ராஜ்குமார் பேசுறது, ஆனா நான் பேசுறதுதான் பிடிக்கும். அவரு ரெடியா இருக்காரு, நீங்க ரெடியா இருக்கீங்க, நான் ரெடி தான். பாடிடலாமா? யா, போயிடலாம். ஓகே. கொண்டாங்கடா
நம்மளுடைய பிரசாந்துக்காக பலத்த கைத்தறி கொடுக்கலாம். ரொம்ப அருமையா பாடுனீங்க பிரசாந்த் அவர்களே. ஸ்ருதிலயாவின் இயக்குனர் என்பது என்ன சத்தமா சொல்லாமே. ஓகே. ரெடியா? உங்கள் பலத்த கரவசோடன் பிக் பாஸோடைய நம்பிக்கை நட்சத்திரம்னே சொல்லுங்க 8ல அவர் நிறைய வாய் பண்ணிட்டு இருக்கார். ஓகே நம்ம பேசுவோம். ராணவ் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
கிளிநொச்சி மக்களுக்கு வந்து என்னோட அன்பான வணக்கம். ஏன்னா வந்து ஏன் அன்பான வணக்கம்னா, ஒவ்வொரு நம்ம உறவினரும் சரி ரொம்ப அழகாகவும் ரொம்ப பண்பாகவும் ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க வரும்போதே. அதனால வந்தோடனே அன்பான வணக்கம் சொன்னேன். அண்ட் இவ்வளவு நேரம் வந்து இந்த க்ரௌடு நம்மளோட மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் இந்த இடத்துல வந்து உங்களை மீட் பண்றது. அண்ட் ஆங்கரிங் சூப்பரா பண்றீங்க நீங்க. Thank you. நீங்களும் பயங்கரமா ப்ரோ. ஓகே, ராணா பிக் பாஸுக்கு முன்னுக்குள்ள ராணாவும் பிக் பாஸுக்கு அப்புறமா உள்ள ராணாவும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, அப்போ ஒரு 50 கிலோ இருந்தாரு, இப்ப 60 கிலோ வந்துட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபிட்டா இருக்கீங்க. ஓகே. அண்ட் அன்பு கண்டிப்பா அதை பற்றி சொல்லுங்க. ஒரு மாதிரி நம்மளோட மக்களோட அன்பு அது வந்து எப்பவுமே தவிர்க்க முடியாது. முன்னாடி இருக்கும் போது வந்து நம்ம வீட்டோட அன்பு இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அந்த அன்பு வந்து ரொம்ப வேர்ல்டு வைடா கொஞ்சம் ஆயிடுச்சு. அதுவும் ஸ்ரீலங்கா வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வரும். அவருக்கு கண்டிப்பா கேர்ள்ஸ் வல்வெட்டி துறையில எல்லாம் ஜன்னல் திறந்து ராணா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு. ரெண்டு பேரும் நம்ம பசங்க சும்மா சொல்றோம். அவங்க ஒரு மாதிரி ரொம்ப அவங்கலாம் அன்பு காட்டுறதுலாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்ம ஆட்கள்லாம். சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன செய்வோம்? ராணா வந்தாரு, வந்துட்டாருன்னா பேசிட்டாரு. சோ நீங்க படம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அத வந்து லைஃப்ல வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயம் வந்து வேணும்னா வந்து அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணா போதும். ஏன்னா நான் வந்து ஒரு படம் வந்து ஹீரோ பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து டூப்பா பண்ணியிருந்தேன் நான் இந்த படத்துல பிச்சைக்காரன் 2. அதுக்கப்புறம் அதே மாதிரி அது சரி டிராவல் பண்ணான்னு வந்துட்டேன். அதே மாதிரி தான் அடுத்து அதர்வா சாருக்கும் அதே மாதிரி ஒரு படத்துல டூப்பா பண்றேன். அவங்க ட்வின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக போய் பண்றேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மணி சார் மேனேஜர். ஸோ நம்ம மணி சார் மேனேஜர் பார்த்துட்டு அங்க வந்து காந்தி கிருஷ்ணா சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா அங்க கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு ஓகே பண்ணி இந்த பையன் ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்றேன். ஸோ எந்த ஒரு விஷயம் நான் என் லைஃப்ல என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டே இருந்தா போதும். அங்க வந்து கரெக்டா, அதாவது இது சின்னதோ பெருசோ அப்படிலாம் இல்லை. அது சின்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்கா சரி, நம்ம அந்த ஒர்க் மட்டும் நம்மளோட மனசுக்கு இதுவா பண்ணிட்டா போதும். அது ஒரு இடத்துல நம்மள கொண்டு போய் கொடுக்கணும். முயற்சி வந்து கண்டிப்பா வந்து ஒருபோதும் வந்து கைவிடாது. சோ அப்ப வந்து டூப்பா இருந்தீங்க, இப்போ டாப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. டாப் ஆகல, இப்பதான் வந்து டாப்புக்கு போறதுக்கு நம்ம ஸ்டெப் இல்ல. இப்ப கரண்ட்ல என்ன ராணாவோட ஒரு சாங் பண்ணிருந்தீங்க. ராணா அப்படிதானே? அந்த சாங் பத்தி சொல்லுங்க. திகானா அதோட உங்களோட ஃப்ரெண்ட் என்று கேள்விப்பட்டேன். அப்படிதானே? இந்த சீசன் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கமருதீனா இருக்கட்டும், வியானா, சபரி, அப்புறம் நிறைய தெரிஞ்ச ஆட்கள்லாம் உள்ளதா இருக்காங்க. நம்ம நீங்க யாரு நினைக்கிறாங்க நம்ம ஆட்கள்லாம் வந்து யாருக்கு பிடிக்கும்? இந்த சீசன்ல யார் வின்னர் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க? ப்ரோ பாக்குறீங்களா நீங்களா பிக் பாஸ் இந்த சீசனை? சத்தமா சொல்லுங்க. ராணாவை பிக் பாஸ்ல பாத்தீங்களா? ராணா வந்து போன சீசன்ல பாத்துருக்காங்க. இந்த சீசன்ல பாத்துறீங்களா? இந்த சீசன் பாக்குறீங்களா பிக் பாஸ்ல? பாக்குறவங்க கை தூக்குங்க பாப்போம். யார் பிடிக்கும்? யார் ஓட்ல வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? ராணா வேணாத்தானே வெளியில போயிட்டாரு. இன்னொரு விஷயம் ஒரு ஆனா இருக்குது. நீங்க அன்னைக்கு வல்வெட்டி துறையில ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டீங்கல்ல, அது இப்ப டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியா? என்ன ஸ்டெப் போட்டீங்க அப்படி? நான் சொல்லி கொடுத்த சரி, அந்த ஸ்டெப்பை போட்டுருவோம். இப்ப ஆடிடலாமா ஒரு சாங்குக்கு? ஓகேவா? சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி அந்த ப்ரோ எப்படின்னா ஆள
ஓகே மக்களே, கடையை சாத்திட்டாங்க, போயிட்டு வரோம். பாய். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.